குடியிருப்புகள்லாம் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் லைவ். அங்கே பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊருக்குள்ளே தான் இருக்குது. ரெண்டாவது நம்ம சைட்லேருந்து பார்த்தா பஸ்ஸெல்லாம் தெரியுது அங்கே. கண்டிப்பாக பஸ் போகிறதெல்லாம் தெரியுதுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. ஆனால் நீங்கள் இந்த சைட்டுக்கு வாங்க, ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க. இங்கே நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைவேல போகிற வண்டிங்க எல்லாமே தாராளமாக தெரியும். லேண்டுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% கேரண்டல் லோன் கிடைக்கும். ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் வீடாக போகிறோம் அப்படின்னா 90% வரைக்கும் கேரண்டல் லோன். 90% கண்டிப்பாக லோன் கிடைக்கும். அப்போ என் கையில் ஒரு 3 லட்ச ரூபா, ஒரு 3 to 5 lakhs கையில் இருந்தால் போதும். ஒரு 3 cent லேண்ட் ஏரியாவில் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு, நல்லா 2 கார் பார்க்கிங்கோட பண்ணுறோம் அப்படின்னா பொள்ளாச்சி டு உடுமலைப்பேட்டை ஹைவே மேலே ஊருக்குள்ளே. ஸோ இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பொள்ளாச்சியில் இருக்கவங்க. ஸோ பொள்ளாச்சி நியரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து டிடிசிபி பிளாட் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பொள்ளாச்சி டு உடுமலைப்பேட்டை ஹைவே மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பிரதர் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூரில் ஒரு பெஸ்ட்டாக வந்து ஒரு நல்ல இடத்துல நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பொள்ளாச்சியில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்காகவே சூப்பர் ப்ராஜெக்ட். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு தரமான ப்ராஜெக்ட்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக மழை வேறு வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கனால உங்களுக்கு இப்போ தான் வந்து ப்ராஜெக்ட்டுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆயிரும். உங்களுக்காக ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கோம். ஜி, சைட்டை பற்றி எப்படி சொல்லிடுங்க. இது லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் திப்பம்பட்டி அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சிட்டி. இது மொத்தமாக ஒரு 2 ஏக்கர் உள்ள ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. உள்ள மொத்தமாக ஒரு 50 சைட் பண்ணியிருக்கோம். சைட்டோட மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா மினிமம் 3 cent, 3.5, 4.5 இந்த மெஷர்மெண்ட்டில் தான் சைட்டே உள்ள அவைலபிள் இருக்குங்க. ஓகே. உள்ள டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டிடிசிபி ரெரா அப்ரூவல் லேஅவுட்டு. நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் மேலே, திப்பம்பட்டி பஸ் ஸ்டாப் மேலே ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. உள்ள டெவலப்மெண்ட் சைட்டை சுற்றி ரொம்ப ப்ராப்பராக காம்பவுண்ட் வால், ரோடெல்லாம் நல்லா ஒயிட் தார் ரோடு கொடுத்துருக்கோம். 30 அடி 33 அடி தார் ரோடு கொடுத்துருக்கோம். இல்லாமல் ஒரு சைட்டுக்கு இடத்துல பைப் லைன் கொடுத்துருக்கோம். உள்ள ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். இல்லாமல் 3 சீப் லைன் முதல் நம்ம லேஅவுட்குள்ளே நம்மளே எடுத்து கொடுத்துருவோங்க. ஓகேங்க. சுற்றியுமே காம்பவுண்ட் கொடுத்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது என்னன்னா குடியிருப்புகள்லாம் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் லைவ். அங்கே பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊருக்குள்ளே தான் இருக்குது. ரெண்டாவது நம்ம சைட்லேருந்து பார்த்தா பஸ்ஸெல்லாம் தெரியுது அங்கே. கண்டிப்பாங்க. பஸ் போகிறதெல்லாம் தெரியுதுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. ஆனால் நீங்கள் இந்த சைட்டுக்கு வாங்க, ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க. இங்கே நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைவேல போகிற வண்டிங்க எல்லாமே தாராளமாக தெரியும். அதாவது ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லேயே நம்மளுடைய ப்ராஜெக்ட் இருக்குங்க, நெக்ஸ்ட் சிட்டி. சரிங்களா? ஸோ இங்கே வந்து டோட்டல் எத்தனை பிளாட் இருக்குங்க? இது மொத்தமாக 50 பிளாட்டாக இருக்குது. 50 பிளாட் தான் பார்த்தீங்களா? 50 பிளாட் இருக்கனால தான் நாங்கள் மழை கூட பார்க்காம டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்காக. வீடும் கட்டி கொடுப்பீங்களா? ஆமாம், வீடும் கட்டி கொடுப்போம். வீடும் கட்டி கொடுப்பீங்க. இங்கே வந்து ஒரு 3 cent லேண்ட் ஏரியாவில் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு, நல்லா 2 கார் பார்க்கிங்கோட பண்ணுறோம் அப்படின்னா 33 லட்ச ரூபா வரும். 33 இடம் வீடு ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 33 லட்சம். 2 BHK. ஓகேங்க. பாருங்க 2 BH பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33, ஒரு ஹைவே மேலே கிடைக்கிறது. அதுவும் 3 cent லேண்ட் ஏரியா. 3 cent இடம் பாருங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு. கண்டிப்பாக. ரெண்டாவது என்னன்னா, இந்த பொள்ளாச்சியில் ஏன் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. இங்கே இருக்க மக்கள் அங்கே பேச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுற்றி தென்னந்தோப்பு. இங்கே பாருங்க சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபுல்லாக தென்னந்தோப்பு. பொள்ளாச்சியில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா உங்கள் கெஸ்ட்டு யாராச்சும் வராங்க வீட்டுக்கு வராங்கன்னா தென்னந்தோப்பு இங்கே பாருங்க. ஸோ அது ஒரு எல்லாருமே எதிர்பார்க்குறது. சரிங்களா? இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தென்னந்தோப்பு தான் ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் கிளைமேட்டு, அப்புறம் மண், பியூர் செம்மண் ஏரியா தான் உங்களுக்கு எல்லாமே. கிளைமேட் வைஸ் நம்ம ஊட்டியை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா ரீசனிங்காண்ட வால்பாறை, அடுத்தது உங்களுக்கு கேரளா, இது எல்லாமே இருக்கிறதுனால கிளைமேட் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பொள்ளாச்சிலேருந்து உங்களுக்கு கேரளா பார்டர் ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டரில் ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு அந்த கேரளா கிளைமேட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நியர்பை உங்களுக்கு பொள்ளாச்சியில் எல்லாமே இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், ரெண்டாவது வந்து ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு செட்டில் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபுக்கு தேவையான எல்லாமே இங்கே வந்து எல்லாமே இருக்குது. இது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம பொள்ளாச்சி டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் நம்ம மகளிங்கம் காலேஜ் தாண்டினோடனே ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரீச் ஆயிரும் நம்ம ப்ராஜெக்ட். திப்பம்பட்டிங்கிறது பொள்ளாச்சிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ். ஆக்சுவலாக பொள்ளாச்சிலேருந்து நான் இங்கே வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டேன். நான் மேப் போட்டு தான் வந்தேன். வரும்போது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து நான் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்க்கும்போது ஒரு டைம் காமிச்சிச்சு. இங்கே ரீச் ஆகும்போது கரெக்டாக அந்த 10 நிமிஷம் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஆமாம். 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக மேப் போட்டு கூட வாங்க. நான் சொன்ன 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். சரிங்களா? ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குடியிருப்புகள் இருக்கனால ஈஸியாக உங்களுக்கு கார்பரேஷன் தண்ணி கூட வந்து வீடு கட்டும்போது உள்ளே கூட வந்து எல்லா ப்ரொவிஷனுமே நம்ம பண்ணி வச்சுட்டோம். வீடு கட்டி அவங்க ஹவுஸ் டேக்ஸும் வாட்டர் டேக்ஸும் பே பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம லேஅவுட்குள்ளே நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் என்னென்னா பிளாட்டுனாலே வந்து அவுட்டரில் இருக்கும். எனக்கு வந்து தனியாக வந்து இப்போ வீடு கட்டுறேன், என் குடும்பத்தை தனியாக விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து இது ஊருக்குள்ளே வந்து ப்ராஜெக்ட் இருக்கனால குழந்தைங்கள வந்து பெரியவங்கள வீட்டில் லேடிஸ் எல்லாம் தைரியமாக வந்து நீங்கள் வந்து விட்டுட்டு போகலாம். நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும். ரெண்டாவது என்ன, அவங்களே ட்ராவல் பண்ணி போயிடுவாங்க. காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்களே வந்து பஸ் ஏறி எங்கே அவங்க வேலைக்கு போகணுமோ இல்லை ஸ்கூல் காலேஜ் போகணுமோ போயிட்டே இருப்பாங்க. என்ன ரீசன்னா மெயினான விஷயம் அதுதான். நம்ம எந்த டைம் வந்தாலும் 10 to 15 நிமிஷத்தில் கண்டினியூஸாக பஸ் இருக்குது. ஒரு 10 மினிட்ஸுக்கு ஒரு பஸ் கேரண்டீடாக இருக்குது.
இறங்கின உடனே 2 வீடு தள்ளின உடனே நம்ம ப்ராஜெக்ட் தான். அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் எல்லாமே எடுத்திங்கனாலும் மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸில் கேரண்டியாக ரீச் ஆகிடலாம். ஏன்னா ரீசன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு 4 to 5 காலேஜ் வந்து நியரஸ்ட் இருக்குது. ஸ்கூல் எடுத்திங்கனாலும் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் எல்லாமே நியரஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே ஃபைனலாக எல்லாரும் கேட்குறது என்னன்னா இங்கே எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறீங்க? ஏன்னா வந்து ஹைவே மேலே கொடுக்குறோம், கண்டிப்பாக ரொம்ப ஹையாக இருக்குமோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் என்கிட்ட சொல்லிட்டீங்க, நான் ஷாக் ஆகிட்டேன். கண்டிப்பாக என்னோட ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே வந்து சொல்ல தான் போகிறேன் இங்கே இடம் வாங்கணும்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. ரேட்டை சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் சிட்டியில் வந்து இப்போ நம்ம ஃப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸாக சென்டோட காஸ்ட் வந்து 5,90,000 கொடுத்துட்ருக்கோம். ஒரு சென்டே பார்த்தீங்கன்னா 5,90,000 ஹைவே மேலே. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கங்க, பொள்ளாச்சி டு உடுமலைப்பேட்டை ஹைவே மேலே ஊருக்குள்ளே. ஸோ இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி இப்போ லோன் ஃபெசிலிட்டியில் போட்டுக்கலாங்களா? ஏன்னா வந்து நீங்கள் 3 சென்ட்டில் தான் கொடுக்குறீங்க. இப்போ 1.5 சென்ட்டுன்றப்போ வந்து ஒரு 8 லட்ச ரூபா நம்ம வாங்கிக்கலாம். பட் 1.5 சென்ட் அவைலபிள் இல்லைன்றீங்க. ஸோ அது வந்து யாராச்சும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அண்ணன் தம்பி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கணும், அது அவங்களோட சாய்ஸ். சரிங்களா? 2 பேரும் சேர்ந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் சிங்கிளாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா என் கையில் வந்து ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா லோன் போய்க்கலாங்க. கேரண்டியாக அதோட கம்மியாக வச்சுருக்கவங்களும் வரலாமா? கேரண்டியாக பண்ணிக்கலாம். அவங்களோட இன்கம், அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட இன்கம்மை பேஸ் பண்ணி தான் நம்மளோட லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். கேரண்டியாக லேண்டுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% கேரண்டியாக லோன் கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் வீடாக போகிறோம் அப்படின்னா 90% வரைக்கும் கேரண்டியாக லோன், 90% கண்டிப்பாக லோன் கிடைக்கும். அப்போ என் கையில் ஒரு 3 லட்ச ரூபா, ஒரு 3 to 5 lakhs கையில் இருந்தால் போதும். வீட்டுக்கோ இடத்துக்கோ ரெண்டுக்குமே. ஓகே. ஸோ இங்கே வந்து 2 BHலேருந்து சொல்கிறீங்க. 2 BH ஒரு பேஸ் சொல்லியிருக்கீங்க, 33 சம்திங் சொன்னீங்க. இப்போ 3 BH இல்லை 4 BH? 3 BHKங்கிறது சேம் அதே 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 38 லட்ச ரூபா வரும். ஓகே. ஒரு 4 BHKங்கிறது ஒரு 45 lakhs வரும். அவ்வளோதான் வரும். கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஜெக்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க வீடு கட்டி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் செங்கல்ல தான் கட்டி கொடுப்பாங்க. அதாவது மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே பிராண்டடாக தான் போறீங்க. எல்லாமே ரொம்ப பிராண்டட். ஆமாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே பிராண்டட், இன்க்ளூட் சிமெண்டாக இருக்கட்டும், கம்மியாக இருக்கட்டும், ஒயரிங்காக இருக்கட்டும், இதுக்கான ப்ராப்பரான அக்ரிமெண்ட் எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துரும். இது இல்லாமல் கட்டி முடிச்ச வீடியோ இன்ஜினியர் இப்போ நம்ம சைடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, கட்டி முடிச்ச வீடியோ கிளைண்ட்டை கூட்டிட்டு போயிட்டு இப்படி தான் நம்ம வீடு அவுட்புட் வரும் அப்படின்னு. ஆமாம். ஏன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்கிறதுனால நம்ம என்ன வாய் வார்த்தையாக சொன்னாலும் நமக்கு எல்லாமே ஈஸியாக புரியும். இப்போ புதுசாக ஒருத்தங்க வீடு பண்ண போகிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், யூபிசி விண்டோ எப்படி இருக்கும், டைல்ஸ் 2க்கு 2னா எப்படி இருக்கும், ஒரு 10க்கு 16 ஹால்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ரூம் டைமென்ஷன் முதல் கொண்டு கம்ப்ளீட்டான வீடு எல்லாமே நம்ம நேரில் கூட்டிகிட்டு போய் காட்டிடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய்க்கு பண்ணுறோம். செங்கல் யூஸ் பண்ணி பில்லர் போட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா கேரண்டியாக மேலே 2 ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க், பிளம்பிங் ஒர்க் முடிச்சு கொடுத்துறோம். டைல்ஸ் ஒட்டி கொடுத்துறோம். யூபிசி விண்டோ, டோர் இதெல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். வீட்டுக்கு வெளியினா சம்பு, செப்டி டேங்க், சோக் பிட் முதற்கொண்டு இதே காஸ்ட்டில் நம்ம பண்ணி கொடுத்துறோம். சேம் காஸ்ட். நான் சொல்கிறது கீழே நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து பிரித்து சொல்லுவாங்க. ஆமாங்க. ஸோ காம்பவுண்டு இதுக்கெல்லாம் தனி ரேட்டு, இதுக்கு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ப்ராப்பராக வீடுனா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு கிளைண்ட் வந்து வேறு எந்த செலவும் தேவையில்லாமல் பண்ண தேவையில்லாத மாதிரி எல்லாமே சேர்த்து தான் நம்ம 33 லட்ச ரூபா டபுள் பெட்ரூம், 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2 கார் பார்க்கிங்கோட தாராளமாக டபுள் பெட்ரூம் வீடு நம்ம நெக்ஸ்ட் சிட்டியில் பண்ணலாம். கண்டிப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பைப் போட்டிருக்கீங்க. ஆமாம். தண்ணி வருமா? தண்ணி வரும். கேரண்டி. தண்ணி இப்போ பண்ணிக்கலாம். நம்ம அந்த தண்ணி டேங்க் பண்ணியிருக்கோம், காமன் போர் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து இண்டிவிஜுவலாக ஒரு சைட்டுக்கு பைப் லைன் கொடுத்துருக்கோம். அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல தண்ணி கனெக்ஷனான ப்ரொவிஷன் நம்ம வாங்கி வச்சாச்சு. லேவுட்குள்ளே வீடுகள் ஆனவுடனே அவங்க ஹவுஸ் டாக்ஸ் பே பண்ணவுடனே இமீடியட்டாக நம்ம நல்ல தண்ணி கனெக்ஷன் லேவுட்குள்ள நம்ம எடுத்து. சப்போஸ் போர் போடுறாங்க அப்படின்னா எவ்வளோ அடியில் கிடைக்கும்? இங்கே வந்து 80 அடி, அவ்வளோதான். ஸ்டார்டிங் 80 அடியிலேருந்து வந்து உங்களுக்கு பக்கத்தில் தென்னந்தோப்பு. ஆமாங்க. ஸோ அப்படி பூமியுமே உங்களுக்கு விவசாயம் பண்ணுறோம், நல்லா வந்து தண்ணி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இங்கே பாருங்கள், சுற்றியுமே குடியிருப்புகள் இருக்கிற இடத்துல இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். வெளியூரில் இருந்து நம்ம பொள்ளாச்சியில் செட்டில் ஆகணும், இல்லை கோயம்புத்தூர் நியரஸ்ட்டில் வந்து நான் செட்டில் ஆகணும் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் வந்து வரலாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே நீங்கள் கோயம்புத்தூரில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே வந்து பொள்ளாச்சியும் வந்து இப்போ டெவலப்மெண்ட் ஆகி எல்லாமே இருக்குது. ஏன்னா வந்து இப்போ இந்த சைடு வந்து உங்களுக்கு உடுமலைப்பேட்டையில் இருக்கவங்க, இல்லை வந்து திண்டுக்கல்ல இருக்கவங்கலாம் இங்கே செட்டில் ஆகலாம் அப்படின்றவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் பழனி போகணும் அப்படின்னால ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே ஆகாது. காரில் போகிறீங்க அப்படின்னா டக்குனு போயிடலாம். கேரண்டியாக ஆகும். உங்களுக்கு உடுமலைப்பேட்டைக்கு ஒரு 15 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணிடலாம். இங்கேருந்து ஒரு 15 பஸ்ஸுமே இருக்குது. நம்மளுக்கு கண்டினியூஸாக பஸ் இருக்குது. இங்கேயே பஸ் இருக்குது. ஸோ பஸ்ஸில் ஏரியா கூட நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டிஸ்பிளே இருக்கிற மாதிரி கான்டாக்ட் பண்ணி சீக்கிரமாக வந்து வாங்கிடுங்க. ஏன்னா 50 பிளாட்ஸ் தான் இருக்குது. பிளாட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு மீட் பண்ண தமிழ் வாகர். பை.